அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கு இது ஒரு பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தாதா சார்? அந்த ஊரினுடைய பொருளாதாரம் அடிவாங்காத ஒரு போருக்காக இவ்வளவு தூரம் செலவு பண்றாங்களே. உங்க வீட்டுடைய குடும்ப தலைவரை ஒருத்தர் வந்து காலி பண்ணிட்டா நம்ம வந்து ஒத்துக்குவோமா? நம்ம குடும்ப தலைவரை ஒரு 4 தெரு தள்ளி ஒருத்தர் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டான், நம்ம ஈஸியாக விட்டுருவோமா? ஒரு முக்கியமான தலைவர் மட்டும் இல்லை, அவர் தான் சுப்ரீம் லீடர். அவரோட சேர்ந்து பல்வேறு அமைச்சர்கள், அவங்க மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க, பேரன் கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி உக்கிரமாயிட்டாங்க. ஈரான் வலிமையான நாடு, ஈரானுக்கு சீனா ரஷ்யா உதவி பண்ணுது, வடகொரியா துருக்கி உதவி பண்ணுறாங்க, டெக்னாலஜி அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் திட்டம் போட்டது அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பு குறைபாடோடு இருக்கிறார். தான் அதிபரை பிடிச்சிட்டு வந்தீங்களா, ஒத்துக்கிட்டோமே. அவர் தான் கையோட ராத்திரியோட தான் கையை கட்டி கூப்பிட்டு வந்தீங்களே. அதுக்கப்புறமா இன்னும் அவங்க அடங்கலையா அவங்க போர்? எதுக்கு நீங்கள் ஈரான்ட்ட போய் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்னன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டீங்க, அதை மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஈரானுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. அங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. 20 ஸ்கூல்கள் இன்னைக்கு வந்து தரையோடு தரையாகி விட்டது. 400க்கும் மேற்பட்ட சிறு. ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை எடுத்திருக்காங்க. நேற்று ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இனிமேல் எங்களுக்கு ஸ்பெயினோடு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு. இப்படி எத்தனை நாடு சொல்லுவீங்க? இங்கிலாந்து சொல்லிட்டாங்க, ஃப்ரான்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எத்தனை நாடை பகிச்சுக்குவீங்க? அப்போ ஐரோப்பிய யூனியன் நீங்கள் பகிச்சுக்கிட்டீங்க. ஐரோப்பிய யூனியன் இதுக்கு உடன்படலை. நாங்கள் இந்த யுத்தத்துக்கு எங்களுடைய இதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னால் பிரிட்டனுக்குமே நிறைய இடங்கள் கல்ஃபில் வந்து அவங்களுக்கான தளங்கள் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுட்டாங்க. அது பிரிட்டன் மேலே பெரிய கோவம் அமெரிக்காவுக்கு. இன்றைக்கி அமெரிக்கா தனிமைப்பட்டு தான் இருக்குது. ஆனால் பணக்காரனாக இருக்க நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உலக அளவில் பார்த்துட்டே இருப்போம், எல்லா இடத்துலையும் ஒரே போர் பதற்றமானது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐயோ, ட்ரம்ப் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா, தங்கம் விலை ஏறப்போகுது, பெட்ரோல் விலை ஏறப்போகுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன சார்? ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து நேரடியாக இந்த கேள்வி கேட்குறதுனால அடிப்படை காரணம் என்றால், அவர் மற்ற நாடுகளை போன்று அனுசரித்து போகலை, மற்ற நாடுகளை போன்று அமெரிக்காவுக்கு அடிமையாகலை, மற்ற நாடுகளை போன்று இஸ்ரேலோடு ஒப்பந்தங்கள் போடலை. மற்ற அரபு நாடு, நான் சொல்கிறது அரபு நாடுகள், சுற்றி இருக்கின்ற நாடுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற நாடுகள் போன்று அமெரிக்கா சொல் பேச்சு கேட்கல. இஸ்ரேலை எதிர்க்கின்ற ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. நீங்கள் கூட கேட்கலாம், ஏன் தான் எதிர்க்கணும், எல்லாத்தையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அனுசரித்து போனால் நமக்கு லாபம் கிடச்சிருக்கு தானே. ஆனால் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாடில் இல்லை. என்ன காரணம்? மற்ற அரபு நாடுகளை விட தனி பாலஸ்தீனம் வர வேண்டும், உருவாக வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நாடு ஈரான். முக்கியம். ஈரானில் இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மனநிலை அங்கே இருக்குது. சொல்லப்போனால் ஈரானில் இருப்பவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் அல்ல, பாலஸ்தீனில் இருப்பவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்கள். மொழியே வேறு தான். இரண்டாவது, ஈரானில் இருப்பவர்கள் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். முஸ்லீம்கள்லேயே வந்து ஷியா பிரிவு ஒன்று இருக்குது, சன்னின்னு இருக்குது. பாலஸ்தீனில் இருக்கின்றவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். ஆனாலும் பாலஸ்தீனம் தனி நாடாக மலர வேண்டும், அங்கே மக்கள் கொல்லப்படுகிறாங்க அப்படிங்கிறதுல ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, அரபு நாடுகள் எல்லாம் இன்றைக்கி அமெரிக்காவோடு அடிமைகளாக மாறிவிட்டாங்க. இன்றைக்கி பெட்ரோல் வளத்தை அமெரிக்காவுக்கு மொத்தமாக குத்தகைக்கு விட்டுட்டாங்க. அது நாங்கள் விட முடியாது, நாங்கள் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய அந்த போக்கிற்கு உடன்பட மாட்டோம். இது எல்லாமே எப்படின்னா ஒரு என்ன அர்த்தம், நான் உங்களுக்கு அடிமையாக மாட்டேங்கிற எண்ணம் தான் ஒன்று. அப்போ இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தது. காரணம், இன்றைக்கி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று 2 தனி நாடுகள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியும், 1947 பாலஸ்தீனத்தை தான் பிரித்து இஸ்ரேலை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யுது, பாலஸ்தீனம் இல்லை இஸ்ரேல் மட்டும்தான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. அப்போ இன்றைக்கி பாலஸ்தீனம் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பாலஸ்தீனத்தையே பாதி இடத்த வந்து இஸ்ரேல் தான் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி முழுமையாக பாலஸ்தீனத்தை இஸ்ரேலோடு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு இஸ்ரேல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு தடையாக இருப்பது ஈரான்.
அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்து ஈரானுக்கு நட்பாக இருக்கின்ற நாடுகள் யாருன்னு பார்த்தா ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும். இந்த மூன்றுமே அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பவர்கள். அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பவர்களோடு ரஷ்யா, சீனா, வடகொரியாவோடு ஈரான் நெருக்கமாக இருக்கிறது, ஒப்பந்தங்களை போட்டு வைத்திருக்கிறது. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அல்லது அந்த அந்த மாதிரி ஒரு கூட்டணி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பக்கம். மூன்றாவது, இன்னைக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியில் உலகளவில் மூன்றாவது பெரிய நாடு ஈரான். இப்போ உலகத்தில் அதிகமான கச்சா எண்ணெய் எங்கே இருக்குன்னா வெனின்சுலா. அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. இது என் ஊர் தான். அடுத்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட ஒப்பந்தங்கள் போட்டு அவங்களையும் கையப்படுத்தி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. மூன்றாவது ஈரான். ஈரானில் உலகில் 1/5 கச்சா எண்ணெய் அங்கு தான் எடுக்கப்படுகிறது. அப்போ கச்சா எண்ணெயை வைத்திருப்பவர்கள் தான் இன்றைக்கி பெரிய அளவில் அரசியலில் கோலோச்ச முடியும். எண்ணெய் அரசியல்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி சீனாவிற்கு பெரும் பகுதியான எண்ணெய்கள் ஈரான் இருந்தால் போகுது. அப்போ இது எல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கும் எதிரி, நமக்கும் வியாபார ரீதியாக எதிரியாக இருக்கிறான். அப்போ போட்டுருவோம், அப்படிதான். ஏன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்கா எடுத்த ஸ்டெப் வந்து ஈஸி கிடையாது. இன்றைக்கி வந்து இவ்வளவு போர் விமானங்களை, போர்க்கப்பல்களை கொண்டு வந்து ஈரானை அடிப்பதற்கு உதவி செய்கிறாங்கன்னா தினம் தினம் எவ்வளோ செலவு பண்ணணும்? ஒரு நாளைக்கு $2 பில்லியன் அமெரிக்கா செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு $2 பில்லியன். ஒரு டாலர் இன்னைக்கு 92 ரூபா. கணக்கு பண்ணிக்கிங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி ஈரானை அடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அவர் என்ன நினைத்தார்கள் என்றால், நம்ம செலவே பண்ணாமல் ஈரானை பிடிக்கலாம், நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நாள் அல்லது 20 நாள் யுத்தம் நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு $80-90 பில்லியன் நம்ம செலவு பண்ணணும். அதுவே இல்லாமல் ரொம்ப எளிதாக ஈரானை பிடிக்கிறதா இருந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் போதும். நமக்கான ஆளை கொண்டு வந்து இப்போ எனக்கான ஆளை உங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சிட்டேன்னா எனக்கு ஈஸி தானே உங்கள் வீட்டை கைப்பற்றுறது. அதற்கு தான் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க. இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்படி தொடர்ந்து வந்துட்டு உலக நாடுகளை வந்துட்டு பெட்ரோலுக்காக வந்துட்டு அமெரிக்கா தொடர்ந்து இந்த மாதிரி துன்புறுத்திட்டு வரதும் போர்களை தொடப்பதும் வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அமெரிக்கா வாழ் மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கே ஒரு பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தாதா சார்? அந்த ஊரினுடைய பொருளாதாரம் அடிவாங்காத, ஒரு போருக்காக இவ்வளவு தூரம் செலவு பண்ணுறாங்களே. ஏங்க, ஏற்கனவே அமெரிக்கா மக்கள் வந்து ஏன் நம்ம ட்ரம்பை தேர்வு செய்துட்டோம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுறாங்க. 2வது முறையாக ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக அதை கொண்டு வந்ததே இன்றைக்கி அமெரிக்க மக்கள் வந்து தவறு பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு அமெரிக்க மக்கள் பண்ணிட்டாங்க. அதாவது இன்றைக்கி உலக அளவில் அமெரிக்கர்களால் இன்றைக்கி உலகம் தத்தளிக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம், ஈரான் அமெரிக்க யுத்தம் என்பது அவங்க கூட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை, எல்லாருக்கும் பாதிக்கும். இப்போ நமக்கே பாதிக்காதா? நான் என்ன கேட்குறேன், தினம் தினம் ஈரானிலிருந்து நாம் வந்து தினம் தினம் 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தினம் எவ்ரிடே 50 லட்சம் பேரல். கிட்டத்தட்ட நம்ம கையிருப்பு ஒரு 10 கோடி பேரல் எண்ணெய் தான் இருக்குது. இப்போ தினம் தினமும் வரணும். ஒரு 10 நாள் எண்ணெய் எடுக்கலைன்னா கூட நம்ம தத்தளிச்சு போயிடுவோம். நம்ம கையிருப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மாதம் 1.5 மாதம் தான் சமாளிக்க முடியும். அப்போ 40-50 விழுக்காடு அங்கேருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் எண்ணெய். இப்போ இன்றைக்கி 5 நாளாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேரல் எண்ணெய் வரல. நம்முடைய 40 கப்பல்கள் தத்தளிச்சு போய் கிடக்குது. யாருக்கு நஷ்டம்? இப்போ இந்திய குடிமக்களாக நமக்கு இன்றைக்கி பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ யாருக்கு நஷ்டம்? அப்போ அவங்க சண்டை போடுறதுக்கு நம்ம வந்து 100 ரூபா பெட்ரோலை 150 ரூபா பெட்ரோல் வாங்கினா யாருக்கு நஷ்டம்? இந்திய குடிமகனுக்கு நஷ்டம்தான், இந்திய அரசுக்கு நஷ்டம்தான். இது ஒன்று. 2வது, இது அது மட்டும் முடியாது. இன்றைக்கி வளைகுடா நாடுகள், அரபு நாடுகளில் இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியா, துபாய், கத்தார், ஒமான், குவைத், பஹ்ரைன், இன்றைக்கி நாடுகளெல்லாம் அப்படி கொரோனா காலத்தில் இருக்கிற மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, எந்த கடையும் திறக்கலை. அப்போ இது எத்தனை நாளைக்கு தாங்கும்? ஒரு நாளைக்கு ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா துபாயில் மட்டும் 2000 கோடி லாஸ். எவ்ரிடே சுற்றுலா தான் நாங்கள் மெயின். எவ்ரிடே 2000 கோடி லாஸ். சுற்றுலா வரமாட்டாங்க. சுற்றுலா இப்போ வந்து நீங்கள் ஏர்போர்ட்டை திறந்தாலும் திருப்பி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். ஆமாம், எவ்வளோ லாஸ். இப்போ இதெல்லாம் யாரால?
இன்றைக்கி வந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை கொலை பண்ணிட்டீங்க, ஆயுதுல்லா அலி கமேனியை. எப்படி அது ஈஸியான விஷயமா எடுத்துக்குவாங்களா? ரொம்ப ஈஸி டார்கெட்டாக சமரசம் பேச கூட தயார் இல்லைன்ட்டாங்க. எப்படி பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுடைய குடும்ப தலைவரை ஒருத்தர் வந்து காலி பண்ணிட்டா நம்ம வந்து ஒத்துக்குவோமா? இப்போ நம்ம குடும்ப தலைவரை ஒரு 4 தெரு தள்ளி ஒருத்தன் வந்து அடித்து காலி பண்ணிட்டான், நம்ம ஈஸியாக விட்டுருவோமா? திருப்பி பதிலுக்கு பதில் ஒருத்தனை பழி வாங்க மாட்டோமா? இது வந்து ஒரு ஹியூமன் டெண்டன்சி. ஒரு முக்கியமான தலைவர் மட்டும் இல்லை, அவர் தான் சுப்ரீம் லீடர். அவரோட சேர்ந்து பல்வேறு அமைச்சர்கள், அவங்க மனைவி கொல்லப்பட்டிருக்காங்க, பேரன் கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி உக்கிரமாயிட்டாங்க. இன்றைக்கி ஈரான் வெறித்தனமாயிட்டாங்க. இது எனக்கு சந்தேகம் என்னன்னா, அமெரிக்காவையும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்கும் அளவுக்கு அவங்க கிட்ட கட்டமைப்பானது இருக்கா? அவ்வளோ பொருளாதார வசதிகள் இருக்கா? 8 மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் யுத்தம் யுத்தம் நடந்துச்சா? ஆமாம். 12 நாட்கள் யுத்தம். எப்படி தாக்கு பிடிச்சாங்க? யார் போர் நிறுத்தினது? ஈரானை நிறுத்தினாங்க? நான் கேட்குறேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் 12 நாள் யுத்தம். ஈரான் இப்படி அடிக்கும்னு இஸ்ரேல் எதிர்பார்த்துச்சா? அலறி அடிச்சு அமெரிக்க ஜனாதிபதியை போர் நிறுத்தலான்னு சொல்லி வந்தாங்கல்ல, தேவையில்லாமல் நிறுத்திடுவோம் அப்படின்னு. எப்படி வந்தாங்க? எப்படி தாக்கு பிடிச்சாங்க? அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து போய் அவங்க ஏரியாவில் ஒரு 4 இடத்துல போய் குண்டை போட்டவன தானே அவங்க கடுப்பாய் கத்தாரில் போய் அடித்தாங்க. துணியை காண சொல்லி 10,000 அமெரிக்க வீரர்கள் இரவோடு இரவாக கத்தாரை விட்டுட்டு காலி பண்ணி ஓடுனீங்களே, இது நடந்துச்சுல? எப்படி நடந்துச்சு? அப்போ அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு ஏற்கனவே காமிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் எப்படி போகிறீங்கன்னா, அவங்கள அடிக்கிறமோ இல்லையோ அதனுடைய தலைவரை கொண்டுட்டோன்னா முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும் நினைச்சாங்க. அப்படி தாங்க நினச்சாங்க. ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டாங்க. அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஈரான் வலிமையான நாடு, ஈரானுக்கு சீனா ரஷ்யா உதவி பண்ணுது, வடகொரியா துருக்கி உதவி பண்ணுறாங்க, டெக்னாலஜி அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் திட்டம் போட்டது ஆயுதுல்லா அலி கமேனி பாதுகாப்பு குறைபாடோடு இருக்கிறார், அவர் வந்து எப்பவும் போல் வழக்கமாக அலுவலகத்துக்கு வந்துட்டு போகிறாரு, அவரை ஈஸியாக தூக்கிடலாம், அவரை காலி பண்ணிட்டோன்னா அடுத்த தலைவர்கள் பயந்துடுவாங்க, உயிருக்கு பயந்துடுவாங்க, அப்போ நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கட்டுக்குள் ஈரானை கொண்டு வந்து விடலாம் தான் ட்ரம்ப் நினச்சார். அது நடக்கலை. ஆயுதுல்லா அலி கமேனிக்கு இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஈரானே இப்போ உக்கிரமாக போருக்கு வராங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, தலைவரை வைத்து இந்த நாடு இல்லை, அவர்களுக்குண்டு ஒரு கவுன்சில் இருக்கிறது, 88 பேர் கொண்ட கவுன்சில், அதுலேயும் ஒரு 8 பேர் கொண்ட சுப்ரீம் கவுன்சில் இருக்கிறது. அவர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் இறந்தாலும் இன்னொருத்தர் இருக்காரு. அப்போ அவர்களெல்லாம் சேர்ந்து தான் சுப்ரீம் லீடரை செலக்ட் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் செலக்ட் பண்ணல. அவருடைய மகன் முஸ்தபா கமேனியை தான் அடுத்த லீடர்னு சொன்னால் கூட இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து கிரீடம் கொடுக்கல. காரணம், பாதுகாப்பு குறைபாடு வந்துடும், கொஞ்ச நாள் போகட்டும், இப்போதைக்கு இந்த 8 பேர் கொண்ட குழுவே ஆட்சி பண்ணட்டும்னு இன்னைக்கு இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்க? இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குல்ல. அப்போ ஈரானை அமெரிக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஈரானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு அரபு நாடு மாதிரி போட்டுக்கலாம், ஈராக் மாதிரி சதாம் ஹுசேன் மாதிரி தாக்கி எடுத்துட்டா முடிஞ்சிடும். சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லை. இப்போ ஈராக்கில் சதாம் ஹுசேனை கொண்டதுக்கப்புறம் அங்கே அவருக்கு நிகரான ஆள் இல்லை, அவர் ஒன்மேன் ஷோ, ஈஸியாக பிடிச்சிட்டிங்க. இது மாதிரி நீங்கள் தரைவழியில் போய் பாருங்களேன். நீ ஈராக்கில் போனீங்கல்ல, ஈரானுக்குள்ளே போய் பாருங்கள், குவைத்து பக்கத்தில் தான் ஈரான் இருக்குது, போய் பாருங்கள் எப்படி நீங்கள் உள்ளே போனால் மாட்டிக்குவீங்கன்னு. புதைய குழி. நீங்கள் எப்படி ஆப்கானிஸ்தானில் சிக்கினீங்க, வியட்நாமில் எப்படி சிக்கி தவிச்சிங்க, அதை விட மோசமான புதைகுழி ஈரான். அது ஈரானுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். அதனால தான் பயப்படுறாங்க. இங்கேருந்து ஏவுகணை மூலமாக தாக்குறாங்களே ஒழிய தரைவழியாக ஏன் போக பயப்படுறாங்க? ஈராக்கில் போனீங்கல்ல, ஏன் இங்கே போக பயப்படுறீங்க? முடியாது. அந்த அச்சம் இருக்கிறது. அதனால தான் ட்ரம்ப் சொல்கிறாரு ஒரு 4 வாரத்தில் போர் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இது இஸ் எண்ட்லெஸ் வார் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி ட்ரம்ப் சொல்கிறாரு, எனக்கும் போர் அடிக்கலை, நானும் இந்த யுத்தத்தை நடத்துகிறேன்னு அவர் சும்மா ஒரு வீம்புக்கு சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் எவ்வளவு லாஸு, எத்தனை கோடிகள் நீங்கள் வந்து இப்போ இழந்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா விமானம் இஸ்ரேலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, அத்தனை போர் வீரர்கள் இறந்து போனவர்கள் இன்றைக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய மக்கள் எத்தனை காலத்துக்கு இதை பொறுப்பாங்க? இந்த போர் நமக்கு தேவையில்லாத போர் அப்படின்னு அமெரிக்கா நினைக்க மாட்டாங்களா? நமக்கு என்ன லாபம், அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இந்த கேள்வி கேட்டீங்கல்ல,
அமெரிக்கர்கள் கேட்குறாங்க என்னையா லாபம்? இந்த உலகத்திலேயே கட்டமைப்பான ஒரு ரொம்ப அதிகாரமிக்க நாடு அமெரிக்கா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக முயற்சி என்ன நிரூபிக்கணும்? கட்ட பஞ்சாயத்து. ஏங்க வெனின்சுலால தான் அதிபரை பிடிச்சிட்டு வந்தீங்களா? தான் ஒத்துக்கிட்டோமே. அவரை தான் கையோட ராத்திரியோட தான் கையை கட்டி கூட்டு வந்தீங்களே. அதுக்கப்புறமா இந்த அவங்க அடங்கலையா அவங்க போர்? எதுக்கு நீங்கள் ஈரான்ட்ட போய் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்னன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டீங்க, அதை மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஈரானுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. அங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. 20 ஸ்கூல்கள் இன்னைக்கு வந்து தரையோடு தரையாகி விட்டது. 400க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டுட்டாங்க. இனி இழப்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. பல்வேறு கட்டடங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தரையோட தரையாக போயிடுச்சு. உண்மையான கணக்கு தெரியல. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ இழந்ததுக்கப்புறம் அங்கே இன்னும் என்ன இழக்க போகிறோம்? நீங்கள் தான் இழக்க போகிறீங்க. நாங்கள் வந்து இன்னும் எங்களுடைய போர் வீரியமாக இருக்கும். நாங்கள் இன்னும் பல ஆயுதங்களை எடுக்கலை. எங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்காங்களே இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியல. அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் நிலைமை என்ன? உங்கள்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கா? செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? ஏற்கனவே 18 அணு ஆயுதம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து யுரேனியம் செறிவூட்டப்பட்டதுன்னு ஈரானே ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா அதுக்கு தெரியும். ஹிரோஷிமா நாகசாகில போட்ட குண்டு மாதிரி 18 அணுகுண்டுகள் வச்சுருக்காங்க ஈரான். ஐயோ, அதை தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சே, இப்போ எல்லாமே முடிஞ்சிருமே. நீங்களும் போடுவீங்க. இப்போ உலகம் என்ன ஆகுது? எங்கே போய் நிற்கும்? எங்கே எவ்வளோ நாளைக்கு அவன் வந்து கோவத்தை பொறுத்துக்கிட்டு இருப்பான்? நீங்கள் திருப்பி திருப்பி அடித்து கொண்டு இருக்கிறீர்கள். அது வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரி அணு வாய்ப்பு என்னங்க? ஒரு எல்லை தானுங்க. இப்போ நீங்கள் உங்களை வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கான், நீங்களும் திருப்பி தாக்குறீங்க, திருப்பி அடிக்கிறான், நீங்கள் கேட்குறீங்க வேணான்னு சொல்கிறீங்க. ஒரு எல்லைக்கு மேலே போனால் நீங்கள் வந்து ஒரு உக்கிரம் ஆகிட மாட்டீங்களா? அது மாதிரி ஒரு நாடு ஆகாதா? தன் கண்முன்னே பச்சிளங்குழந்தைகளை கொள்வதை பார்த்து கொண்டே இருக்குமா? தன் கண்முன்னே சிவிலியன்ஸ் கொல்லப்படுவதை பார்த்துக்கிட்டே இருக்குமா? அவன் என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டும், இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அணுகுண்டை கொண்டாந்து இஸ்ரேலுடைய டெல்லவேல போட்டால் என்ன செய்வீங்க? சுற்றி இருக்கின்ற வளைகுடா நாடுகளில் போட்டால் என்ன செய்வீங்க? சரி, இந்த போர் நான் எனக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசே நான் கொடுக்கணும், நிறைய போர்களை வந்து நான் நிறுத்தியிருக்கேன்னு சொல்லி சுய தம்பட்டம் எடுத்துக்கொண்டார் ட்ரம்ப் ஒரு காலத்தில். இப்போ போருக்கான காரணமாகவே இதுவாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்னும் போது மற்ற நாடுகளும் வந்து அது கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்குது. அமெரிக்காவுடைய இந்த ஒரு முடிவுனால இப்போ உலக அரங்கில் எல்லா நாடுகளுக்குமே வந்து மறைமுகமான நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சுட்டு இருக்குது. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு இதில் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க? ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. அது ஐரோப்பிய யூனியன் எடுத்துக்கங்களேன். அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் தான். அவர்கள் இன்றைக்கி ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஸ்பெயின் உதாரணமாக சொல்கிறேன். ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை எடுத்திருக்காங்க. நேற்று ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இனிமேல் எங்களுக்கு ஸ்பெயினோடு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு. இப்படி எத்தனை நாடை சொல்லுவீங்க? இங்கிலாந்து சொல்லிட்டாங்க, ஃப்ரான்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எத்தனை நாடை பகிச்சுக்குவீங்க? அப்போ ஐரோப்பிய யூனியன் நீங்கள் பகிச்சுக்கிட்டீங்க. ஐரோப்பிய யூனியன் இதுக்கு உடன்படலை. நாங்கள் இந்த யுத்தத்துக்கு எங்களுடைய இதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னால் பிரிட்டனுக்குமே நிறைய இடங்கள் கல்ஃபில் வந்து அவங்களுக்கான தளங்கள் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுட்டாங்க. அது பிரிட்டன் மேலே பெரிய கோவம் அமெரிக்காவுக்கு. இன்றைக்கி அமெரிக்கா தனிமைப்பட்டு தான் இருக்குது. ஆனால் பணக்காரனாக இருக்க, உனக்கு ஆயுதம் இருக்குங்கிறதுக்காக எவ்வளோ நாளைக்கு நீ தாதா வேலை பண்ணிகிட்டு இருப்ப? அப்போ இது ஒரு நாள் ஒரு முடிவு இருக்குது. இது என்லெஸ் வாராக மாறிவிட்டால் உலகம் தாங்காது. இன்றைக்கி இந்தியா வரைக்கும் அது நீண்டு இருக்கிறது. நேற்று கூட இலங்கை கன்னியாகுமரி பகுதிகளில் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் ஈராக்குடைய கப்பலை தாக்கியிருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு விருந்தினராக வந்துட்டு போனவங்க. அவங்க போருக்கெல்லாம் போகல. அவனை தாக்கி நீங்கள் மூழ்கடிச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 87 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 60 பேர் ஆளை காணோம். 30 பேரை இலங்கை நேவி காப்பாற்றிட்டு போயிருக்காங்க. இந்திய நேவி இல்லை. நம்ம அந்தளவுக்கு பயந்து போயிருக்கோம். இலங்கை காப்பாற்றிட்டு கொண்டு போயிருக்கான். இப்போ இது எங்கே போய் முடியும்? எங்கே போய் முடியும்னு கேட்குறேன். இது கொய்ட்டா சீனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. சீனாவோட நிலைப்பாடு என்னவா? சீனா வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கலாம், உள்ளுக்குள்ள ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்களே. இன்னைக்கு இவ்வளவு தூரம் டெக்னாலஜி கொடுக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஈரானுக்காக. ஈரானுக்கு கொடுக்குறது எல்லாம் சீனா. சீனாவோட டெக்னாலஜி தான் அங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரஷ்யாவோட டெக்னாலஜி தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. துல்லியமாக எப்படி தாக்குறாங்க? ஈரான் எங்கே இருக்குது? 40 வருஷமாக அவங்க மேலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாட்டை எப்படி இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்? ஆப்வியஸ்லி இருக்காதுல்ல. அப்போ சீனாவும் ரஷ்யாவும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வெளியே தெரியாமல் பண்ணுறாங்க. நான் கொடுக்குறத சொல்லிக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான போர்களில் சீனா நேரடியாக இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா வருங்காலங்களில்? ஒன்றே ஒன்று தான். ஹார்மோஸ் சீனாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஹார்மோஸ் மூழ்கடிக்கப்பட்டால்
அல்லது ஹார்மோஸை அமெரிக்கா கைப்பற்றினால் சீனா நேரடியாக வந்துடும். ஏனென்றால் ஹார்மோஸ் வழியாகத்தான் சீனாவிற்கு அத்தனை கச்சா எண்ணெயும் வந்து கொண்டிருக்கிறது. ஹார்மோஸ் மூழ்கடிக்கப்பட்டால் சீனா தத்தளித்து விடும். ஹார்மோஸுக்காக சீனாவும் அமெரிக்காவும் நேரடியாக சண்டைக்கு வரலாம். அது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அமெரிக்கா சும்மா இருக்கு. அதனால தான் அமெரிக்கா பயப்படல. ஏன் இன்னைக்கு தரவில் இறங்கலை? ஏங்க இத்தனை குண்டு போடுறான் ஹார்மோஸ் மலை, ஏங்க இன்ன வரைக்கும் சேதாரம் இல்லாமல் இருக்கு. அதுவும் அரபு அமீரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஹார்மோஸ். ஒன்றும் பெரிய பாதுகாப்புலாம் இல்லை. ட்ரம்ப்புக்கு ஒரு புல்லூர பயம் இருக்கதான் இருக்குல்ல, போடுங்களேன், ஹார்மோஸை தாக்குங்க, ஹார்மோஸை நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் பண்ணுங்களேன், அப்போ இருக்கு. அதனால அதை செய்ய மாட்டாங்க, இந்த பயம் இருக்கு. இந்த போர் எப்பதான் முடிவுக்கு வரும் சார்? இந்த முடிவுக்கு வருவது அமெரிக்கா கையில் இல்லை, ஈரான் கையில், ஈரான் கையில் தான் இருக்கு. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை கண்ணியமாக மரியாதையாக அணுகினால் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வருவோம். எங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும். நாங்கள் ஒன்றும் பயந்து போயெல்லாம் போர் நிறுத்தத்துக்கு வர முடியாது. எங்களிடம் கண்ணியமாக வாங்க. இன்னைக்கு கத்தார் மூலமாக ஒரு கண்ணியமாக முயற்சி பண்றாங்க. அதான் நடந்தது. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.